ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மேங்களூர் போண்டாவும் அதுக்கு ஒரு தண்ணி கார சட்னி ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் இந்த சின்ன கப்பால் 2 கப்பு மைதா மாவு எடுத்துட்டுருக்கேன். 1 கப்பு இதில் போட்டுவிட்டேன், இன்னொரு கப்பு அளந்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 1/4 கப்பு நல்ல புளிச்ச தயிர் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் ஜலம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, பச்சை மிளகா, ஜீரகம், இதுதான் உப்பு. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இதோட என்ன பண்ணணும்னா, நான் சோடா உப்பு போடாததுனால ஒரு 2-3 ஸ்பூன் நல்லா எண்ணெயை காய்ச்சி அதில் விடுங்கோ. அப்போ தான் நமக்கு கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். மாவை நல்லா கலந்து விட்டேன். இப்போ அதோட நம்ம கொஞ்சம் இஞ்சி, ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் காய்ச்சின எண்ணெய். சோடாப்பு போடாதனால எண்ணெய் கொஞ்சம் விடுங்கோ. அப்போ தான் நமக்கு கிறிஸ்ப்னஸாக கிடைக்கும். எண்ணெயை விட்டுட்டு கலந்துட்டு நல்லா பீட் பண்ணணும், நல்லா கலக்கணும். கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. மேலேயே கூட வைக்கலாம், பட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது நம்ம வைக்கணும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா கையால் நல்லா ஒரு கலரணும். இப்படி இந்த கிளாக் வைஸில் நல்லா பண்ணணும். நல்லா பண்ணிகிட்டே இருந்தோன்னா, நான் பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன். ஒரு நல்ல ப்ளஃபியாக வரும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பாத்திரத்தில் அந்த மாவு நல்லா கலந்து 15 நிமிஷம் வச்சாச்சு. மேலேயே கொண்டாடணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு கையை நல்லா நனைச்சிட்டு அப்படி உருட்டி உருட்டி போட்டோன்னா நம்மளோட மைசூர் போண்டா ரெடி ஆகிடும். அடுப்பை சின்னதுலேயே வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசில் வேண்டாம். ஏன்னா அப்புறம் வெளியில் இதுவாகிடும், உள்ளுக்குள்ளே ஆகாது நம்மளுக்கு. நம்மளோட மைசூர் போண்டா ரெடி ஆகிடுது. இது வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது பாருங்க, உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பட் நல்லா சூடோடு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நல்லா தண்ணி சட்னி அரைச்சி வச்சுருக்கோம். இந்த சட்னி தான் இதுக்கு நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. இதை என்ன பண்ணணும், நல்லா அதில் விட்டுட்டோம், இதில் விடுங்கோ. இதில் அப்படி மேலேயும் விடலாம். அதுலேயே கொஞ்சம் நல்லா ஊறிக்கும். ஊறிட்டு சாப்பிட்டேன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மைசூர் போண்டாவும் தண்ணி சட்னியும் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ்.